பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் மாடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உடைய சன்னதிக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உடைய திருவசனத்தை கேட்டு படித்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அடைபடிக்க கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆத்ம பஸ்தாத்தோடு உடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சத்திரமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆராதனை நாற்பமாக கீர்த்தனை 44 முதல் 3 கவிகளை பாடுவோம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் நேமிக தோத்திரமே. குறிக்கப்பட்டிருக்கிற ஞான சங்கதிகளின் புஸ்தகம் அது 71ஆம் சங்கீதம் 1 முதல் 15 வசனங்கள் வாசிப்போம். சங்கீதம் 71 1 முதல் 15. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு நாளும் வெட்க அடையாதபடி செய்யும். உமது நீதியினால் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் தஞ்சமடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என் தேவனே, தீயவனுடைய கைக்கும் அநீதி கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுது முதல் என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உருவானது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் எச்சரிக்கை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறேன். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகிமையை பறைசாற்றினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேலும். என் பலன் குறையும் போது என்னை கைவிடாமலும் இரும். என் எதிரிகள் எனக்கு எதிராக பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஒன்றாக ஆலோசனை பண்ணினர். தேவன் அவனை கைவிட்டால் அவனை விரட்டி பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்றார்கள். தேவனே எனக்கு
தொலைவாய் இராதையும். என் தேவனே, எனக்கு உதவி செய்ய விரையும். என் ஆத்துமாவை எதிர்நோக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு தீமை செய்ய தேடுகிறவர்கள் அவதூறினாலும் அவமரியாதையினாலும் மூடப்பட கடவார்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து இன்னும் அதிகமாக துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகள் அளவை நான் அறிவேன் என்பதுவே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகப்படுவது. கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின்வருகிற 12ஆம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கென்று நம்முடைய தியானத்திற்காய் நம்முடைய திருச்சபையில குறிக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியை வாசித்து அதன் பேரிலே நாம் தியானம் செய்யலாம். அது பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 20 வரைக்கும் வாசித்து அதன் பேரில் நாம் தியானம் செய்யலாம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய நிருப பகுதி மார்க் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேயனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகில் இருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தார். அவருடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவர் சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து குக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படித்து தேவன் பேரில் உமக்கு ஆணையிடேன் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னேன். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையில் இருந்து துரத்திவிடாத படிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அப்பொழுது அவ்விடத்திலே மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிக்குள் போயினர். உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டையிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணங்களிலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படகில் ஏறின போது பிசாசு பிடித்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவையெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி ஒரு பேய் பிடித்த மனிதனை கர்த்தர் சுகமாக்கின நிகழ்வை நாம் பார்த்தோம். என்ன காரணம் என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், ஆதாமின் பாவத்து நிமித்தம் உலகத்திற்கு பூமிக்கு சாபம் வந்தது. முதல் சாபம் சர்ப்பத்திற்கு ஆண்டவர் கொடுத்தார். 2வது சாபத்தை ஏவாளுக்கு கொடுத்தார். 3வது சாபத்தை ஆதாமுக்கு கொடுத்தார். மனிதனுக்கு வந்த சாபத்தினால் பல பாடுகள், போராட்டங்கள், நோய்கள், அசுத்த ஆவிகள், மனிதனாய் வாழ முடியாதபடி மனிதனுக்கு மனிதன் இன்றைக்கு செய்வினைகள், ஏவுதல்கள், மாந்திரீகங்கள் என்று சொல்லி எத்தனையோ விதத்தில் மனிதனுக்கு மனிதன் விரோதமாய் செய்து மனிதனை சுகமாய் வாழ முடியாதபடி அவனை பிடித்து வைத்து ஆட்சி செய்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம்.
இந்த இடத்திலும் கூட ஒரு மனிதனுக்கு பேய் பிடித்திருந்தது. அந்த மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்தின பொழுது அவன் சொன்னான், என் உடலிலே அநேகர்கள் இருக்கிறார். அதான் முக்கியமான காரியம். ஒரு மனிதன் இருப்பான், அவனுக்கு ஒரு பேய் தான் பிடித்திருக்கும் அல்லது 2 பேய் பிடித்திருக்கும். ஆனால் இங்க அநேக பேய்கள் என்ற வார்த்தையை அவன் பயன்படுத்தினான். என்னோடு கூட அநேகர்கள் இருக்கிறபடினால் லேகியோன் என்று அதற்கு அர்த்தமாக இருக்கிறார். இன்றைய நாளுடைய செய்தியை மிக சுருக்கமாய் 3 தலைப்புகளிலே நாம் சிந்திக்கலாம். ஒன்று, உலகத்திலே போராட்டமான வாழ்க்கை, உலகத்தில் புதுமையான வாழ்க்கை, ஆண்டவரை உலகத்தில் புகழ்ந்து போற்றும் வாழ்க்கை. போராட்டமான வாழ்க்கை, புதுமையான வாழ்க்கை, புகழ்ந்து போற்றும் வாழ்க்கை. முதலாவது காரியம் போராட்டமான வாழ்க்கை. மனிதனாய் படைக்கப்பட்ட போது எப்படி இருந்தான்? நல்ல நிலையில, இஸ் பிசிக்கலி ஆல்ரைட், இஸ் குட், ஆக்டிவ் மேன், நல்ல கான்சியஸோடு கூட அழகானவனாய் ஏதேன் தோட்டத்தில் அவனும் அவன் மனைவி மாத்திரம் இருந்தான். சந்தோஷமாய், அவனுக்கு எந்த குறைச்சலும் இல்லை, எந்த குறைவும் இல்லை. அவன் மம்முட்டி எடுத்துக்கொண்டு போய், அருவா எடுத்துக்கொண்டு போய் விறகு வெட்டியோ அல்லது உழுதோ பிழைக்க வேண்டிய நிலை அன்றைக்கு இல்லை. ஆனால் இங்கே பார்த்தால் அப்படிப்பட்ட மனிதனுடைய அந்த பரம்பரையில வந்த ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்? அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிரே வருகிறான். இந்த இடத்திலே ஒரு நிகழ்வை நீங்கள் பார்க்க வேண்டும். பிரேத கல்லறையில் இருந்து இருக்கிற மனுஷனை பார்ப்பதற்கு ஆண்டவர் போகவில்லை, ஆனால் அவன் ஆண்டவரை பார்க்க வருகிறான். அடுத்தது என்ன? அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒரு நாளும் கூடாது இருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினால் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. காரணம் என்ன? உள்ளுக்குள்ள ஒரு பேய் இருந்தாலே மனுஷனை பிடிக்க முடியாது. அப்படி ஆடுவான், குதிப்பான். ரெண்டு பேத்துடைய பலம் அவன்கிட்ட இருக்கும். இங்க அநேக பேய்கள் பிடித்திருக்கிற பொழுது அவனுடைய பலம் மிகுதி. என்னன்னு சொல்ல முடியாது. கவுண்ட்லெஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் பவுண்ட்லெஸ் ஸ்ட்ரென்த். அப்படியா அவன் இருக்கிற பொழுது விலங்குகள்லாம் என்ன சாதாரண தூசி அவன். அப்பொழுது அப்படி வாழ்ந்த அவனுடைய வாழ்வு போராட்டம். என்ன போராட்டம்? அவருடைய கைகளையும் உடம்புகளையும் கல்லுகளினால் அவனே குத்தி கொண்டு காயப்படுத்திக் கொள்கிறான். இது எப்படி இருக்கும்? நீங்களே கல் எடுத்து கத்தி எடுத்து உங்களை குத்திக்கிட்டு ரத்தம் கொட்ட கொட்ட வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை அங்கே இருந்தது. அவனை அடக்க முடியவில்லை, யாரும் போய் அவனை பிடிக்க முடியவில்லை, அடக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் கல்லறையிலிருந்து கூக்குரல் இடுகிறான். ஒரு நல்ல மனுஷன் ரொம்ப பேரு போய் அவன்கிட்ட உள்ள புகுந்துக்கிட்டு இஷ்டப்படி அவனை ஆட்டி படைச்சி ஒரு போராட்ட வாழ்வை கொடுத்து கல்லால உடம்ப குத்திக்கிட்டு கூக்குரல் சத்தம் எப்படி இருக்கு? கல்லறையிலிருந்து சத்தம் வந்தா எப்படி இருக்கும்? ஊனு கத்தன ஆளுக்கு ஒரு சத்தம் போட்டா எப்படி இருக்கும்? இதுதான், இந்த போராட்டம் தான் இன்று உலகத்திலே அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எத்தனை விதமான போராட்டங்கள் உண்டு. வெளியில் சொல்ல முடியாத போராட்டம் இருக்கிறது மனுஷன். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பாவமே தேவனுக்கும் நமக்கும் இடைவெளியை உண்டு பண்ணி நம்மை பிரிக்கிறதா இருக்கிறது. பாவம். இவன் என்ன பாவம் செய்தான்? யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். இப்படிப்பட்ட போராட்டத்தோடு கூட இவன் தேவனை பார்க்கும்படியாய் கடந்து வருகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், சங்கீதம் என்ன சொல்லுகிறது? 107ஆம் சங்கீதத்தின் 17ஆம் வசனம், பாதக மார்க்கம் அக்கிரமங்கள் தான் பிரிவினை நோய் பேய் பிடித்து அலையுகிறது. பாதக மார்க்கம், அடுத்தவனுக்கு பாதகம் செய்யறது, துரோகம் பண்றது, துரோக வாழ்க்கை, கொலை செய்யறது, ஏமாத்துறது, எத்தனையோ சொல்லலாம். அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிறது, பாதக மார்க்கம். அதான் பாதகம். அடுத்தவனுக்கு பாதகம் செய்யற அந்த வேலை என்ன வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
இன்னைக்கு பாருங்க, உலகத்துல பாதகம் என்னென்ன பண்றாங்க. எங்க பார்த்தாலும் நீங்க டிவி வந்து திறந்து பார்த்தீங்கன்னா, வேலை வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லி பல கோடி ஏமாந்து விட்டார். வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி பல கோடி ஏமாந்து விட்டார்கள். இப்ப கூட கும்பகோணத்துல 2 பேரை ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் என்று சொல்லி 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்க? பல கோடி ரூபாய் சீட்டு பிடித்து குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறோம் என்று சொல்லி அநேகர்கள் கோடிக்கணக்கான பணத்தை அவர் நம்பி கொடுத்து அவர்கள் கும்பகோணத்திலிருந்து எங்கு போனாலும் எதுல தான் போவாங்க? ஹெலிகாப்டர்ல போவாங்க. அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் பேர். அப்ப பாதக மார்க்கம் இன்னைக்கு ஜெயில இருக்காங்க. பாதக மார்க்கம் அக்கிரமங்கள் தான் பிரிவினை நோய் பேய் பிடித்து அலையவிடுகிறது. அப்படியானால் நீதிமொழிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். துன்மார்க்கனை அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும். துன்மார்க்கனை அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான். இந்த மனுஷன் அநேக பேய்கள் வந்து உள்ளே இருக்கிற அளவுக்கு என்ன பாதகம் செய்தார் என்று யாருக்கு தெரியும்? என்ன பாவம் செய்தார் என்று யாருக்கு தெரியும்? என்ன குற்றம் செய்தார் என்று தெரியாது. ஆனால் அநேக பேய்கள் அவனுக்குள்ளாக இருந்து ஒரு போராட்டமான வாழ்க்கை, அவனே குத்திக் கொள்ளுகிற வாழ்க்கை, அவனே கத்துகிற வாழ்க்கை, அவனே அலறுகிற வாழ்க்கை, மற்றவர்கள் பார்த்து ஓடுகிற வாழ்க்கை, பயப்படுகிற வாழ்விலே ஒரு மனிதன் இருந்தான். இந்த அநேக பாவத்தினால் சாப கட்டுகளில் கட்டப்பட்டுள்ளார். பலவீன கட்டு எத்தனையோ பேரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சாத்தானின் கட்டு எத்தனையோ பேரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மரண கட்டுகள் சாகிற மாதிரி இருக்கும், சாக விடாது. அப்படியே போட்டு அமுத்தி அந்த வீட்டை எல்லாருக்கும் பிரச்சனையில வாழும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளார். தாவீது ராஜா சொல்கிறார், சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தில், மரணக்கட்டில் என்னை சுற்றி கொண்டது, துச்சத பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டன, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. பாருங்கள், தாவீது ராஜாவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. ஆனாலும் ஆண்டவரை அவன் பற்றி பிடித்துக் கொண்டு வாழ்ந்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு மனித வாழ்க்கையில எத்தனையோ விதமான போராட்டங்களை, எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன? எனக்கு இப்படி கஷ்டம், ஏன் இப்படி எனக்கு எங்க போனாலும் ஒரே பிரச்சனை, ஏன் இப்படி எனக்கு இவ்வளவு ஒரு அவமானம், ஏன் எனக்கு போராட்டம், ஏன் எனக்கு நிந்தனை, ஏன் எனக்கு சோதனை என்று சொல்லி யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டியதாக. எந்த விதத்தில் நாம் தவறு செய்தோம், எந்த விதத்தில் நான் குற்றவாளி என்று மனசாட்சி தொட்டு சிந்தித்து பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்வுதரும் பட்டயத்தை, வாவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பெரிய மாதவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே. எனவே மனித வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தனைகள் உண்டு. எல்லாவற்றிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள இறைவனை நம்பி அவருடைய பாதத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக புதுமையான வாழ்வு. வசனம் 9 பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொன்னார். இதுல ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால், லேகியோனை பார்த்த உடனே பிசாசு ஓடுன்னு ஆண்டவர் சொல்லல. ஏற்கனவே இந்த இடத்திற்கு அவர் கப்பல்ல படகுல வந்து இறங்கி இவனை பார்ப்பதற்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? என்ன பண்ணிட்டார்? கட்டளை கொடுத்துட்டார். எங்க இருக்கிறது? மார்க் 5:8 வாசிக்கிறவர்கள் வாசித்து பாருங்கள்.
ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லி இருந்தார். சொன்னார்னு சொல்லல, சொல்லி இருந்தார். அப்ப ஆண்டவர் இந்த பகுதியை நீ ஃபுல்லா படித்து பார்த்தீங்கன்னால், ஆண்டவர் படகுல ஒரு ஊர்ல இருந்து வந்து இறங்குறார். இறங்குறப்ப இந்த லேகியோனை பார்க்கிறார். அப்ப எந்த ஊர்ல இருந்து வந்தாரோ அந்த ஊர்லயே இந்த பேய்க்கு என்ன பண்ணிட்டார்? கட்டளை கொடுத்து விட்டார். வந்து இறங்கினாரு, சுகப்படுத்தினாரு. அவன்கிட்ட இருந்த ஆளத்துக்கு பன்றிக்கிட்ட போட்டாரு. மீண்டும் புறப்பட்டு வேற நாட்டுக்கு போயிட்டார். வந்த நோக்கம் ஒன்னே ஒண்ணு, இந்த கல்லறை பிசாசை விரட்டத்தான் ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதுமையான வாழ்க்கை. கல்லறையில படுத்து கிடந்தான். அவன் வீடு கல்லறை, டிரெஸ் இல்ல, ஆடை இல்ல, கல்லால குத்திக்கிட்டு இருந்தான் உடம்ப. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். அவன் கேட்கிறான் 6ஆம் வசனத்துல, இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். லேகியோனா இருந்தும் கூட, அநேக பிசாசுகள் அவனுடைய உடலில் இருந்தும் கூட, இவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்தவன் என்ன செய்கிறான்? ஓடி வந்து, ஆண்டவரே, சொல்றவன், இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உனக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். 10 பேயும் இல்ல 20 பேய் 60 பேய் எத்தனை பேயும் எல்லாம் நாங்க சந்தோஷமா இருக்கோம். எதுக்கு எங்களை வந்து வேதனைப்படுத்த வர்றீங்க என்று, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று அறிந்திருந்த பேய்கள் மத்தியில ஆண்டவர் இவனை விட்டு போ என்று சொன்னார். ஆண்டவர் அந்த கணமே எல்லா பேய்களும் ஓடுது. அப்போ ஒரு பேய் சொல்லுது, வேதத்துல படிச்சு பாருங்க, உள்ள எங்களை எங்கேயாச்சும் போட்டுறாங்க ஆண்டவரே, அங்க பாருங்க 2000 பன்னி கூட்டம் நிக்குது, அந்த பன்னி கூட்டத்தை எங்களை அனுப்பிவிடுங்க, நாங்க பன்னியோட பண்ணியா போயிடுவோம். அடுத்த ஆள் வேணும். அதுவால எங்கேயும் தனியா வாழ முடியாது. ஒண்ணு மனுஷன் இருக்கு அல்லது மிருகத்து இருக்கு. நீங்க யோசிக்கிறீங்களா எனக்கு தெரியாது. மிருகத்தில் கூட பிசாசு இருந்து பால் கறக்க முடியாமல் காலில் உதச்சு செத்த பொம்பளை எல்லாம் இருக்க கேள்விப்பட்டீங்களா? பாலை கறக்கும் பொழுது ஒற்றையோட கறக்க முடியாது, அடங்கல, மாடு அடங்காதுங்க. அப்படின்னா எதை சம்திங் ராங். அப்படித்தான் இப்பொழுது இந்த லேகியோன்கள் எல்லாம் எங்க போக ஆசைப்படுறாங்க? இந்த பன்னி கூட்டத்துல போய் எங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க, நாங்க எல்லாம் போயிடும் சொல்றோன்னு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த பேய்கள் எல்லாம் அந்த பன்றிகளுக்குள்ளே போகும்படி ஆண்டவர் கட்டளை கொண்டார். இயேசு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்த உடனே 13ஆம் வசனம், அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளில் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் எல்லாம் செத்து போயின. முடிஞ்ச போச்சு. இவனுக்கு புதிய வாழ்க்கை. இப்ப அவன் கிளியர் ஆயிட்டான், யாரும் இல்லை. இப்ப அவனாகவே இருக்கான். நல்ல கான்சியஸ் ஆயிடுச்சு, நல்ல உடல், நல்ல தெம்பு வந்துருச்சு, நல்ல புத்தி வந்துருச்சு. ஆண்டவர் தொட்டார் இல்ல, ஆண்டவர் சொன்னார். தொடாமலே அவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. வெளிப்படுத்துற விசேஷத்துல 21ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். என் தேவன் இந்த பேய் பிடித்த மனிதனை புதிதாக்கினார். கல்லறையில் படுத்து கிடந்தவனை, கல்லுகளினால் குத்திக் கொண்டிருந்தவனை, கூக்குரலிட்டு கதறுகிறவனை, யாருக்கும் அடங்காதவனை, சங்கிலிகளால் கட்டப்பட்டும் சங்கிலிகளை உடைத்து எரிகிற லேகியனோடு கூட வாழ்ந்தவனை கடவுள் சாதாரண மனிதனாக மாற்றுகிறார். புதுமையான வாழ்வை அவன் பெற்றுக்கொண்டான். சங்கீதக்காரன் சொல்கிறான், 51ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்கிறான். இப்பொழுது அவன் புதுப்பிக்கப்பட்ட மனுஷன். அவன் புதுப்பிக்கப்பட்ட மனுஷன். இந்த நிமிஷத்துக்கு முன்பாக அவனை பார்த்தவெல்லாம் பயந்தார்கள். இந்த நிமிஷத்துக்கு பிற்பாடு அவனை பார்க்கிறவெல்லாம் என்னப்பா எப்படி இருக்க என்று கேட்கக்கூடிய அன்பை கொடுக்கிற விதத்தில் என் ஆண்டவர் எல்லாத்தையும் புதிதாக்குகிற தேவனாயிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்கிறது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் சர்வ வல்லமை படை
படைத்தவராய் இருக்கிறபடியினால் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? போய் என்றால் பேய்கள் ஓடுகிறது, நோய் விலகுகிறது, சாத்தான் ஓடுகிறார், அசுத்த ஆவி பறக்கிறது. கடவர் சர்வ வல்லமை உள்ளது. ஆண்டவர் இவனை சுகப்படுத்தத்தான் வேற ஒரு ஊர்ல இருந்து படையிலே வந்தார், இவனை சுகப்படுத்தினார், அவனை புதியவராக மாற்றினார். யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் புதிதாக்க வல்லவர் என்று சொல்கிறார். யோபு 42ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் எதுவுமே தடைபடாது என்று சொல்கிறார். அப்படியானா இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்படிப்பட்ட பேயானாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டமானாலும் சரி, எப்படிப்பட்ட அவமானமானாலும் சரி, எப்படிப்பட்ட தேவையில் பொருளாதார தேவையில் இருக்கிற குடும்பமானாலும் சரி, கடன் பிரச்சனையானாலும் சரி, வட்டி கடனானாலும் சரி, எந்த வட்டிக்காரனாய் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த வட்டியில் கஷ்டப்படுகிற செயலாலும் சரி, தேவனிடத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. காரணம் யார் தெரியுமா? அவர் மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோதரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோதரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஆண்டவர் மனதுருகு. இவனுக்காக யாரும் போய் ஆண்டவரத்துல பேசல. நீங்க வேதத்தை படிக்க பாருங்க. ஐயா, கல்லறையில கடந்து ஒருத்தர் கஷ்டப்படுறாயா, ஒரு வாலிபன் கஷ்டப்படுறாயா, கல்லால குத்திக்கிறாயா, கதறாயா, மூளைகிறாயா, பயமா இருக்கியா, அவனை சுகப்படுத்துறியான்னு சொன்னா யாரும் பெட்டிஷன் போடல, யாரும் ஆண்டவருக்கு லெட்டர் எழுதல, யாரும் ஆண்டவருக்கு தபால் போடல. ஆனால் ஆண்டவரே இந்த பேய் பிடித்திருக்கிற மனிதனை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊர்ல இருந்து படகிலே வந்தார், இறங்கினார், சாத்தானை விரட்டினார். நீ போய் ஊர்ல ஒழுங்காடுறான்னு சொல்லிட்டு அடுத்த படவேறி ஆண்டவர் போய்விட்டார். ஆண்டவர் யார் தெரியுமா? நீ கேட்கிறதையும் கொடுப்பார், நீ கேட்காததையும் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன். நீ கேட்பதையும் கொடுப்பார், கேட்காததையும் கொடுப்பார். ஆண்டவரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆமோஸ் தீர்க்கன் சொல்லுகிறார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடினால்தான் நீங்கள் பிழைக்க முடியும் என்று சொல்லி ஆமோஸ் தீர்க்கன் 5ஆம் அதிகாரம் 4:6 சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தரை தேட வேண்டியது நம்முடைய பிரதானமான வேலையாக இருக்கு. கர்த்தரை தேடுவதில் யாரும் குறைவிடாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருக்காதீர்கள். எந்த விசேஷமானாலும் கோவிலுக்கு போய் ஆக வேண்டும் என்று சொல்லி மன உறுதியோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் வேதம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் என் வாழ்க்கை ஸ்திரப்படும். நன்மை உண்டாகும், வெற்றி உண்டாகும், களிப்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், நிறைவு உண்டாகும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். எப்பொழுது கடவுளை தேடுங்கள், தேடுங்கள், நீங்கள் அப்பொழுது கண்டறிங்கள். கடைசியாக புகழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு. நீங்க மார்க்குல பாருங்க, மார்க்கு கடைசியில பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல, அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 21ஆம் வசனம் நமக்கு நீ பிரசங்க பகுதியில் இல்ல, ஆனா 21ஆம் வசனம் சொல்றது, அந்த பொழுது இயேசு படவிலே மறுபடியும் இக்கரைக்கு போனார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரால் மீட்கப்பட்ட யாராலும் சரி, கர்த்தரால் சுகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் யாராலும் சரி, கர்த்தரத்தில் வேண்டியே
ஆசீர்வாதத்தை நினைத்து பார்த்து களி கூறத்தக்கதாய் அநேகருக்கு நாம் அதை சொல்ல வேண்டிய பிள்ளைகளாய். அதான் பெந்தகோஸ்து சபைகளில் சாட்சி நேரம் என்று வைத்து சாட்சி சொல்ல மக்களை ஏவுகிறார். அதன் வழியா இன்னும் விசுவாச வாழ்க்கையை மற்ற மக்களுக்கு ஊட்டுகிறார். நம்முடைய சபையிலும் கூட நாம் சாட்சிக்கான இந்த நேரத்தை ஒதுக்கலாம். அது பிரசங்கத்துக்கு பிற்பாடு கூட யாராச்சும் சாட்சி சொல்ல வேண்டும் சொல்லலாம், தவறில்லை. ஆண்டவரை சொல்லுகிறார், நீ பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு சொல்ல, புகழ்ந்து பாடு, ஆண்டவரை துதி. எல்லாரும் வர்றாங்க, எல்லாம் நன்றி செலுத்துறாங்க பிறந்த நாளுக்கு, திருமண நாளுக்கு. ஓகே, அதை காட்டிலும் மேலான நன்மைகளை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஆனால் அதை குறித்து சபைக்கு சாட்சி கொள்வது நல்லது. அதைத்தான் வேதம் சங்கீதக்காரன் சொல்கிறார், வாசல்களில் துதியோடும். எப்படி வரணுமா ஆலயத்துக்கு? 100ஆம் சங்கீதம் கோயிலுக்கு வர்றதை பற்றி சொல்ற சங்கீதம். கோயிலுக்கு எப்படி வரணும், எப்படி இருக்கணும்னு சொல்ற சங்கீதம் 100 சொல்கிறது. வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து தேவனை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி 100ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனம் சொல்லுகிறார். அப்படித்தான் இவனும் என்ன பண்ணினான்? அவன் சுகத்தை பெற்ற பிறகு எல்லாத்துக்குமே சொன்னான். வேதம் சொல்கிறது பாருங்க, அவன் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அடுத்த வரி, எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். ஓ, இயேசு கிறிஸ்து என்ற தெய்வம் உனக்கு சுகத்தை கொடுத்ததா? நீ கல்லறையில் படுத்து கிடந்தவனாயிட்டே, நீ கதறி கூக்குரல் இட்டவனாயிட்டே, கல்லுகளினால் உன்னை குத்தி கொண்டவனாயிட்டே, ஆடை இல்லாமல் அமனமாய் இருந்தவனாயிட்டே, நீ ஆடை போட்டு இப்படி சுத்தமாய் பேசுகிறாய். யார் செய்த அற்புதம், யார் செய்த அதிசயம்? இயேசு கிறிஸ்து. அப்படியா? நானும் அவரை பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் சாட்சியா சொல்லுகிற பொழுது அவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதே. அப்படியானால் இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில யான் பெற்ற இன்பம் பெருகையும் மையும். ஒரு தமிழ் மொழி சொல்லுகிறது, யான் பெற்ற இன்பம். இவன் கல்லறையில் கடந்தவன், அவன் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு என்ன பண்றான்? சொல்லுகிறான். அதுதான் கர்த்தரை புகழ்ந்து போற்றுகிற வாழ்க்கை. அவன் சாகர வரைக்கும் ஆண்டவர் மறப்பானா? சாகர வரைக்கும் ஆண்டவர் துதிக்காம இருப்பானா? சாகர வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் சொல்லித்தான் ஆகணும். காரணம், அவன் இருந்த நிலை அப்படிப்பட்ட கேவலமான, அசிங்கமான, யாரும் பக்கத்தில் போகாத, சாப்பிட முடியாத, உள்ளுக்குள்ள பல பேருடைய தொல்லை வாழ்ந்து அவனுக்கு கிடைத்த விடுதலை மிகப்பெரிய விடுதலை. தேவனை புகழ்ந்து பாட வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனா எல்லாம், ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனா எல்லாம். ராஜா, நீ செய்த நன்மைகள். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக அனுதினமும் நன்றி செலுத்துவோம், அவரை புகழ்ந்து பாடுவோம், அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய வாழ்க்கையில போராட்டமான வாழ்க்கை தான். அந்த வாழ்வை கர்த்தர் புதுமையான வாழ்வாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். புகழ்ந்து பாடி இனிவரும் காலங்களில் தேவனுக்கு எப்பொழுதுமே நாம் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் இருந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடித்து வாழ்வோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆண்டு காப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுக்கும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இவர் அனைவரோடும் இன்னும் என்று ஆசீர்வதித்து ஆண்டு காப்பாராக. நாம் அனைவரும் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இலக்குணர்ந்த அன்பின் கடவுளை, நீர் கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கொரோனாவின் தாக்கத்தினால் நாங்கள் உண்மை ஞாயிற்றுக்கிழமையில் வழிபட முடியாதபடி தடை இருக்கின்றன. யூடியூபின் வழியா என் தேவனுடைய நாமத்தை ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ள கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவையை சந்திப்பீராக, போராட்டமான வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரை, அநேக பேய்களை கொண்ட லேகியோன் ஒருவனை எவ்வாறு பிடித்திருந்து அலக்களித்தானோ அவனை நீ விடுதலையாக்கி கொடுத்து நீ புதிய வாழ்வை கொடுத்ததை போல எங்கள் மக்களுக்கும் புதிய வாழ்வை கொடுத்தபடியாக நாங்கள் வேண்டுகின்றோம். தொடர்ந்து எங்கள் சபைகள் ஒவ்வொன்றுக்காக ஜபிக்கும் காவிரி நகர் பாரத் நகர்
ஆண்டவரே, தேவராயநீர் சபைக்காக, திருவரும்பர் சபைக்காக ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. குறிப்பாக தமிழ் திருச்சபையுடைய அனைத்து குருசேகர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையுடைய பேராயர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய முயற்சிகள், திட்டங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்கு செய்து நன்மையாக கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். அவருடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து நீரே எங்களுக்கு வழியும் வாழ்வும் சத்தியம் ஜீவனுமாயிருந்து விரைவிலே ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படவும், உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஆராதிக்கவும் என் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கொரோனாவினால் இப்பொழுதும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் தேவன் கொரோனாவிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். தொடர்ந்து நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆசைப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் தாரும் எங்கள் கலாலயங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாக்கடல் மன்னியும். எங்கள் சோதனைக்கு தீமைக்கு சித்தமும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கர்த்தரை சோசரி, என் உடலுமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோசரி. கர்த்தர் செய்த சர்வபாவங்களையும் மறவாதே. ஆமென். அறிவிப்புகள். இது கொரோனாவின் காலம் இன்னும் முடியவில்லை. எல்லோரும் மாஸ்க் அணிந்து செல்லவும், சமூக இடைவெளி விட்டு நீங்கள் இருக்கவும், உங்கள் வாழ்க்கையில் நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ள அரசாங்கம் கொடுக்கின்ற அறிவிப்புகளுக்கு ஏற்றபடி நீங்கள் அதற்கு கட்டுப்பட்டு நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கவும் நான் உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். முக்கியமான அறிவிப்பு, அரசாங்கம் அனுமதி கொடுத்தால் வருகிற 29ஆம் தேதி நம்முடைய ஆராதனை இருக்கும். அதில் நீங்கள் பங்கு கொள்ள அனைவரும் அதை போல அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.